கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா என்ற சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்த்து வகை தேடினார். அவர் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியாமல் போதும். லூக்கா 19:3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இதான் இந்த தீம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் சொல்லப்படுது. இங்கிலீஷ்ல படி. English, Luke chapter 19th verse, 19th chapter 3rd verse. இயேசு எப்படிப்பட்டவரோ. அன்பானவர்களே, வசனம் சொல்லி படிக்கணுமா? Luke 19th chapter 3rd verse. And he sought to see who Jesus was, but could not because of the crowd, for he was of short stature. சரி, இயேசு எப்படிப்பட்டவரோ அதுக்கு மட்டும் சொல்லு இங்கிலீஷ்ல. who Jesus was. Who Jesus was. Who Jesus was. இயேசு எப்படிப்பட்டவரோ. அன்பார்களே, அப்படி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினால் போதும். இயேசு கரெக்டா உன் முன்னாடி வந்து நிற்பார். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்பார்களே, இயேசு வாழ்க்கையில வெளிப்படுவாரா? ஏக்கத்தோடு இருக்கிறீங்க, கண்டிப்பா வெளிப்படுவாரு. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுங்கள். ஆமா, ஏதேன் தோட்டத்தில் அதுதான் நடந்தது ஏவாளுக்கு. பிசாசு எப்படிப்பட்டவனோ என்று பார்க்க அவள் வகை தேடினாள். கரெக்டா பிசாசு வந்து நின்ட்டான். பிசாசு தான் வலையில போட்டுக்கிட்டான். சேம் அதேதான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுங்கள். பரிசுத்த ஆவியான தேவதூதர் உங்கள் முன்னாடி வந்து நிற்பார். உண்மை அதுதான். அன்பார்களே, இயேசு எப்படிப்பட்டவரோ. இந்த சகேவி என்பவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். இவன் பாவியான ஒரு மனுஷன் சொல்லப்பட்டது. இந்த சகேவு பாவியான ஒரு மனுஷன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேட முடியும், பார்க்க முடியும். இயேசு பரிசுத்தர், இவன் பாவி. அப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுதல். ஆமா, எப்படி வகை தேடுறது? இயேசு யாரு? இயேசு நானே வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கிறேன். இவருடைய போதனையை இவன் கேட்டிருக்கலாம். இவருடைய அற்புத அடையாளங்களை குறித்து இவன் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னும் அநேக காரியங்களை குறித்து இவன் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா சரியான ஒரு தேடுதல் இவனுக்குள்ள இருந்திருக்கிறது. ஒரு வாஞ்சை இவனுக்குள்ள இருந்திருக்கிறது. உங்களுக்கு கூட பிரியமானே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற ஒரு தேடுதல் உங்களுக்குள் இருந்தால், அன்னைக்கு இயேசு சரீரத்தில் இருந்தாரு, நேரா வந்து அவனை சந்திக்கிறாரு. நீங்க இந்த வசனத்தை கீழே வாசித்தீங்கன்னாக்கா தெரியும். அவன் குள்ளனானபடியால் காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று இயேசு வர்றதுக்கு முன்னாடி போய் அவரை பார்க்க வகை தேடுறான்.
எல்லா கூட்டத்தையும் விட்டுட்டு சகேவி நிற்க அந்த மரத்தடியில் போய் நின்று, சகேவியா இறங்குவா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது நல்லா சொல்றார். அன்னைக்கு இயேசு சரீரத்தில் இருந்தாரு. அது அன்னைக்கு நேரா டைரக்டா அவளை போய் பார்த்து வீட்டுக்கும் கூட்டும் போய் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பும் கொடுக்கிறாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உலகம் ஃபுல்லா உலாவிக் கொண்டிருக்கிறார். உலகம் ஃபுல்லா உலாவிக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வருவார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். அந்த இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன் பாருங்க. நானே வழின்னாரு, நானே சத்தியம்னாரு, நானே ஜீவன்னாரு. அப்போ அந்த ஜீவன் உள்ள காரியங்களை, அந்த ஜீவ வார்த்தையை அவர் பிதாவுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறார், உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறார், ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்கிறார். அப்போ அவருடைய ஜீவனை ஏற்றுக்கொண்டு தேவன் தனக்கு உலகத்துக்கு நீங்க கொடுக்கும்போது அதான் வகை தேர்றது. ஏவாள் என்ன பண்ணா, பிசாசு எப்படிப்பட்டவனோன்னா, பிசாசு தேவன் விழுக்கிற அந்த நன்மத்தை அறியத்தக்க கனியை புசிக்க வச்சு அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்கும்படி வகை தேடி விட்டான். உடனே பிசாசு அவளுக்குள் புகுந்து புருஷனை கொண்டு வந்து பிசாசுக்காக ஆத்துமாதாயம், அது நெகட்டிவ் ஆத்துமாதாயம் பண்ணுது. நன்மத்தைமை கனியை கொடுக்க வச்சு பிசாச நன்மத்தைமையை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க வச்சு வகை தேடி 2 பேருக்குள்ள பிசாசு புகுந்து உலகம் உள்ள பிசாசு எப்படிப்பட்டவனோ என்று வகை தேடுகிற கூட்டம் உலகம் உள்ளாகிறாங்க. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி, நன்மையும் தீமையும் அறியத்தக்கவன் அவன் தான் மனுஷன். ஆதாம் வழியா பிறந்தவன், பிறக்கும் போதே பாவத்தில் கர்ப்பம் தரித்து பிறக்கிறான். அப்போ அந்த பாவத்தையும் மன்னித்து தேவன் உலகத்துக்கு கொடுக்கறதுனால பிசாசு எப்படிப்பட்டவனோன்னு பாக்குறான். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த நாள் ஃபுல்லா பிசாசு வந்து நிக்குது, அசுத்தாய் வந்து நிக்குது. எதுல பார்த்தாலும் பிரச்சனை, எதுல பார்த்தாலும் போராட்டம், சமாதானம் இருக்க மாட்டேங்குது. பிசாசு வந்தா சும்மா வர மாட்டான். அவனுடைய சரக்கெல்லாம் வருது, வியாதி வருது, வறுமை வருது, கவலை வருது, பிரச்சனை வருது, குடும்பத்துல வேலை ஸ்தலத்துல ஏதோ ஒன்று வருது. அது ஏன் சொன்னாரு, அந்த பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான் என்று வேறொன்றுக்கு வரான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்ததுமே திருடனுடைய வேலை என்ன? உன் வீட்டுல இருக்கிறதெல்லாம் திறறது, உன் சரீரத்துல சுகத்தை திறறது, சமாதானத்தை திறறது, சந்தோஷத்தை திறறது, இதெல்லாம் திருடி 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 அப்புறம் அழிக்கிறது, அப்புறம் கொள்றது தான் நடக்குது. அப்போ நீங்க ஸ்டாப் பண்ணணும். பிசாசு எப்படிப்பட்டவனோ அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி, அந்த நன்மார்க்க துன்மார்க்கத்தை குறித்த எண்ணங்கள் சிந்தனைகள் தேவனுக்கும் உலகத்துக்கு கொடுப்பதை ஸ்டாப் பண்ணிட்டு இயேசு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னா பாருங்க. அப்போ அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பாக்குறீங்க, வகை தரீங்க. உடனே நேரம் அசுத்தாவி பிசாசு உன்கிட்ட வர மாட்டான், பசுத்தாவி நேரம் வந்துருவார். எப்படி இயேசு யாரு? அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். இவர் தான் இயேசு. இத பார்க்க நீ வகை தேடும் போது இவர் பசுத்தாவி உங்ககிட்ட வரார் நேரம். அவர் எந்த நாட்டுல, எந்த தேசத்துல, எந்த கிராமத்துல தான் வந்துருவாரு. ஆமா, வானத்துக்கு பூமியின் மேலே எந்த கிராமத்துல, காட்டுல இருந்தாலும் சரி, தீவுல இருந்தாலும் சரி, இருட்டுல இருந்தாலும் சரி, கிராமங்கள் இருந்தாலும் சரி, பட்டணத்துல இருந்தாலும் சரி, இயேசு ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், மாறவே மாட்டார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அந்த நன்மை தீமை காரியத்தை எப்படிப்பட்டதோன்னு பார்த்துட்டு இருக்காதே. அந்த நன்மையிலும் தீமையிலும் பாவமும் மரணம் இருக்குது. இயேசு சொன்னாரு, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள் நல்லா சொல்றாரு. ஏன்னா அது பிசாசுடைய காரியங்கள். இந்த சோர்ந்து போனா, பயப்பட்டா, கவலைப்பட்டா பிசாசு எப்படிப்பட்டவனோ, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுமோ, என் எதிர்காலம் எப்படி ஆயிடுமோ, வேலை இல்லாத இருக்கேன்னே, காசு இல்லாம இருக்கேன்னே, ஏற்கனவே பாவத்துல பிறந்து பல பிரச்சனை இருக்குது. திருப்பி அதையே நினைச்சு கவலைப்பட பிசாசு எப்படிப்பட்டவனோன்னு பாக்குறீங்க. உடனே அசுத்தாய் வந்து பிரச்சனை தேரவே இல்லை. கவலைப்படுற மாதிரி தான் வாழ்க்கை இருக்குது. கவலை பயம் வேற இப்படியே போய் மரணத்துல போய் முடியுது. புளி வச்சு படம் வச்சு அப்படியே பாதாத்து பிசாக்கிட்டே போயிட்டான். அதனால ஸ்டாப் பண்ணு.
நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். தான் ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு நடந்தது. ஏன்னா ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவ விருத்தத்திலே வச்சிருக்கும் போது ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாயிடுச்சு. தேவன் ஜீவன் உள்ளவர். இயேசு சொல்றார், என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் ஜீவனுடையவர். அந்த ஜீவன் உள்ள காரியங்கள் எப்படிப்பட்டது ஒன்று வகை தேடுங்க. அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உழித்தது இருக்குது. அந்த நன்மத்தை வகையில பாவத்தின் சம்பளம் மரணங்கள். அதையே பேச, அதையே திங்க் பண்ண, அதையே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது பிசாசு எப்படிப்பட்டவனோ வகை தேடுறீங்க வந்துடுறான். ஆமா, எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த கிராமத்துக்கு போனாலும் வந்துடுறான். இந்த சகேவு லூக்கா 11:19 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் கொல்லனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். In English, Luke chapter 3, 4, 5. English. என்னென்ன நடக்குது பாருங்க. Luke chapter 19 verse 19 chapter 3, 4, 5. Luke 19 chapter from 3rd verse. 3rd, 4th, 5. From 3rd verse 2 till 5th verse. And he sought to see who Jesus was, but could not because of the crowd, for he was of short stature. So he ran again and climbed up into a sycamore tree to see him, for he was going to pass that way. And when Jesus came to the place, he looked up and saw him and said to him, Zacchaeus, make haste and come down, for today I must stay at your house. போதும். அப்போ அவனுடைய வாஞ்ச இயேசு எப்படிப்பட்டவரோ, இவர் முற்றிலும் வித்தியாசமா இருக்கிறாரே, பாவியே நேசிக்கிறாரே. அவன் ஒரு பாவி, அவன் ஒரு ஆழக்காரன், வரி வசூலிக்கிறான். ஆமா, ஏமாத்தி வரி வசூலியா எல்லாரும் அவனை கரிச்சு கொட்டி சப்ஜி நின்று இப்படிதான் பாத்துக்கிறான் மக்களை. ஆனா இயேசு பாவியை நேசிக்கிறன்றாரே, அன்பு கூறன்றாரே, மன்னிக்கிறன்றாரே, வித்தியாசமா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாஞ்ச. அவர் எப்படிப்பட்டவரோ, ஆமா, பாவிகளை நேசிக்கிறாரு, அக்கிரமத்தை மன்னிக்கிறாரு, வியாதியசனை சுஸ்தமாக்குறாரு, குஷ்டரோகியை சுஸ்தமாக்குறாரு, லேகோன் பிசாசு துரத்துறாரு, இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு அவருக்கு ஒரு வாஞ்ச. அவ்வளவுதான் அவனுடைய விருப்பம். ஆனா அவன் விருப்பத்தை பார்த்து நேரா அவன்கிட்ட வந்துட்டாரு. அதே மாதிரிதான் பிரியமாவளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர், திருத்துவத்தின் 3வது நபர் உன் வாழ்க்கையில வரணும்னா அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ அதே மாதிரி சகேவை போலவே அவர் மன்னிக்கிறாரு, அன்பு கூறுறாரு, இரக்கம் காட்டுறாரு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்றாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறன்றாரு. அவர் ஒரு ஜீவ விச்சத்திகன்றாரு. அந்த ஜீவன்ல தேவி நீதி உயிர்த்தெழுந்திருக்குதுன்றாரு. அதை நான் தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க போறேன். இப்படியே சொல்லிட்டு இருந்து பாருங்களேன். சொல்லும் போதே பசுத்தாய் வந்துட்டாரு. அல்லேலூயா. அசுத்தாய் ஓடிட்டான். இயேசு வந்த இடத்துல பிசாசுக்கு இடம் இல்ல. அதனால்தான் இயேசுவை குறித்த தியானமா இருக்கிறோம். அவரை குறித்த தியானம் இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தின் நாடகன் தேவன் கர்த்தர் இயேசு அவருடைய தியானம் இருந்தாக பரிசுத்தாய் வந்தா நீ செய்வதெல்லாம் வாழ்க்குமா. சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்குடைய வழியில் நல்லாமல். வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு சங்கீதம் என்ன சொல்லுது பாரு. சங்கீதம் 1:1
இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தின் நாளிகன் யாருங்க? இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்திலே தியானமா இருக்குது. பசுத்த தேவதூதர்கள்லாம் வந்துருவாங்க வாழ்க்கையில. இவர் சங்கீதம் 1:1 துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும். எதுல? துன்மார்கன், பிசாசு துன்மார்கன். நன்மை தேவையிலேயே இருப்பாங்க, உட்காந்துதான் இருப்பாங்க வீட்டுல. அது நன்மை தேவை. அப்பா வழியில பாவத்துல போத்துட்டாங்க. சுயநீதி, அநீதி, கண்களீச்ச, பகை, கசப்பு, வைராக்கியம் இதுலயே மூழ்கி கிடப்பாங்க. பிசாசு எப்படிப்பட்ட பிசாசு காரியத்தை நெஞ்சு நெஞ்சு தேவன் தனக்கு அசுத்தாயுதம் சூழ்ந்து இருக்காங்களே. படி சாம்ஸ் First chapter. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. அடுத்த வசனம். But his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. He shall be like a tree planted by the rivers of water that brings forth his fruit in its season. போதும். அப்போ துன்மார்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியினுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதம் யாருங்க? இயேசுதாங்க. இயேசு கிறிஸ்துக்குலாம் என்ற வாக்குத்தத்தம். கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தர் தான் நாயகர். அந்த கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவன தேவி நீதித்து உடித்ததில் அத தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா அதே தியானமா இருந்தாக்கா பரிசுத்த ஆவியான தேவதூதரெல்லாம் வந்துடுறாங்க. அங்க என்ன நடக்குது பாரு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ கர்த்தர் உங்ககிட்ட வந்துட்டாருனாக்கா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் வந்தா கர்த்தருக்கு அடுத்த காரியம் தான் செய்வேன். கர்த்தரே எனக்கு வேணானா பிசாசு காரியத்தை தான் செய்வேன். செய்வதெல்லாம் வாய்க்காது. அது இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்காது. நீர்கால்களாக இருக்காது. அங்கே வறட்சி, வனாந்திரம், இலை உயிர்ந்து போச்சு, திரறது, கொள்றதான காரியம் தான் இருக்கும். கர்த்தர் இல்லாத இடத்துல பிசாசு இருக்கிறான். பிசாசு என்ன பண்ணான்? நீ உன்னுடைய நல்விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்ற விடாதபடி பிரச்சனை, வேதனை, துக்கம், சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம் தான் அங்கே நடக்குப்பாரு. ஆதாமின் சிந்தை மரணம். ஓடலாம், ஓடிக்கலாம், சம்பாதிக்கலாம், காசு. சில பேர் அது கூட இல்லை. சில பேர் சோம்பேறி, எப்படி எப்படி இருக்குது. ஆக மொத்தம் பிரச்சனை இருக்காங்க. கர்த்தர் இல்லாத இடத்துல நன்மை தீமை அறியத்துக்கு அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவு சக்தி அங்க இருக்கும். அப்போ கர்த்தருக்குள் இருக்கிறவன், கர்த்தர் எப்படிப்பட்டவரோ அவர் ஜீவன் உள்ளவர். அந்த தேவி நீதித்து உழித்ததுல இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்கிற தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ல அவன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறும். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்லப்படுது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுங்கிறது. இந்த 2026 இயேசு எப்படிப்பட்டவரோ. ஆமா, சும்மாதான் உட்கார்ந்து இருப்பான் மரத்தடியில. பாத்துக்கிறியா? அப்படியே பேந்த உட்காந்தின்னு மரத்தடியில் உட்காந்து ஒரு மனுஷன் அப்படியே கவலையும் பயமும் வெறுப்பும் கசுமா இருப்பான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். ஆமா, பேந்து முடிச்சுட்டு இருப்பான். அதே மரத்தடியில இன்னொருத்தன் உட்காந்தீன்னு இயேசு எப்படிப்பட்டவரோ தேவி நீதித்து உடித்ததல் பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணம். அதே தேவன் தனக்கு எதிர்காலத்து குறித்த பழம். எல்லாரும் என்ன கைவிட்டாங்க இப்படியே நச்சின்னு தான் வச்சுக்கோ. அவன் வாழ்க்கையில உருப்படவே முடியாது. அதே மனுஷன் இயேசு எப்படி? அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறாதவர். மத்தியஸ்தர்னா தேவனுக்கும் கிறிஸ்து ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு அதான் மத்தியஸ்தர். அவர் மாறவே மாட்டார். பசுத்தாய் வந்துதான் அவர் தேவதூதன் வந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சித்து உன்னை ஆசீர்வதித்து நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இளையுற மரத்தை போல வச்சுதான் ஆகணும் அவர். ஆமா, கேரண்டி. இது அப்படியே மனுஷன் என்ன பண்றான்?
நன்மை தீமை அறியத்தக்க கனி சாகவே சாவாய். அதில் நெகட்டிவ்ல மத்தியஸ்தான் தேவனுக்கும் நன்மை தீமை காணும், குடும்பத்துக்கும் முழு உலகத்துக்கும். உன்னை பூமி சபிக்கப்பட்டு முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். ஆமா, முள்ளுனா சாபம், முள்ளு குறுக்கு பூமி சபிக்கப்பட்டது, இதெல்லாம் நடக்குது பாருங்க. அப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஆமா, நீங்க கூட தேவி நீதி தூடி தேர்தல். இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த ஜீவன்ல தேவி நீதி தூடி தேர்தல்குது. நன்மை தீமை கடியில பாவத்தின் சம்பளம் மரணங்குது. அதே போதாகாம காலையிலிருந்து நைட் வரைக்கும் என் புருஷன் இப்படி செய்யிட்டான், என் மனைவி இப்படி செய்யிட்டான், என் மாமர் இப்படியே குடும்பத்துல போறது எல்லாம் ஆதாம் மூலமா பிறந்தவன். பாவத்தையும் மரணத்தை வியாதி பிரச்சனை தான் கொடுத்துருப்பான். அதையே நெச்சு 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 என்னாவது பிசாசி எப்படிப்பட்டவன் நினைச்சது கட்சியில் அசுத்தாவியா பிடிச்சு 2026 வருஷம் ஃபுல்லா வேஸ்டா போச்சு. ஜனவரி மாசம் ஃபுல்லா வேஸ்டா போச்சு. அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் மனுஷனாவே துன்மார்க்கம். ஆதாம் மூலமா பிறந்தவன் கண்டிப்பா ஒரு பிரச்சனை செய்யாம இருக்க மாட்டான். அதனாலதான் இயேசு சொல்றாரு, உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள். ஆமா, அதை சத்ருவுக்கு தப்புனாக்கா அவனுக்கு இயேசு சிநேகத்தை காட்டணும். இயேசு சிநேக ஜீவரத்தையே கொடுக்கும். அப்போதான் இயேசுக்குள்ளே கரணி. அந்த சத்ருவால உன்னை ஜெயிக்க முடியாது. உன் வீட்டாரே உனக்கு சத்ருன்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிறாங்க, நன்மை தீமை அறியத்தக்கவங்கள பிறந்துக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்துல சத்ருவா இருப்பாங்க. நீ அவங்க சத்ரு பண்ண வேற, நீ ஒரு சத்ருவாயி, நீ ஒரு நன்மை தீமை, அவனு பிசாசு எப்படி பண்ணி நீ நடிக்க, அவனுக்கு நீ அழிஞ்சு போய் அவனும் அழிஞ்சு போய், இப்படிதான் பிசாசு தந்திரமா எல்லாரையும் பிசாசுக்குள்ளே வச்சுங்கிறது நன்மை தீமை வட்டத்திலே. அதனால பிசாசு தரிசனம் ஆகுறான். அசுத்தாவி வந்தது, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருது, வியாதி வந்தது, கடன் தொல்லை வந்தது, என்னென்ன வந்தது. அப்போ உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதின்றாரு. நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்தாங்க சபிக்க ஆசீர்வாதம் ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா. சபிக்கிறனால ஜெயிக்க முடியாது. உங்கள் பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள். நான் என்னது இயேசு ஜீவன் பரிவச்சவன் கொடுத்து நன்மை செய்யுது. எல்லாம் வாயில் எதிர்த்தல் தான். இயேசு தேவன் தனக்கு சத்ரு பகைக்கிறோம்னு ஜெயிக்கும். உங்கள் துன்பம் ஜபம் பண்ணுங்கள். நீங்க ஜபம் பண்ண பரமலுக்கு உம்முடைய நாம உம்முடைய சேர்த்தான். நாங்களும் எங்களுக்கு கற்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. உங்களை எந்த சொத்தையும் என்று ரட்சித்துக் கொள்வாரு. ஆகமத்துல பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு டுவெல் பண்ண விரும்புறாரு, வாசம் பண்ண விரும்புறாரு. அதுக்கு கிறிஸ்துக்குள்ளே இரு. இயேசு எப்படிப்பட்டவரோ அதிலே இரு. பிசாசு எப்படிப்பட்டவனோன்னு சொல்லிட்டு நாட்டில் நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து கெடுத்து பேசிக்கிட்டு சுய நீதி அநீதின்னு இதே பேசி 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 கவலை பயம் வெறுப்பு கசப்பு அப்படிதான் பிறந்து வந்துக்கிறோம் நம்ம. அதனால ஏவாள் முடியும் உலகம் ஃபுல்லா நடக்குது. நன்மத்தையும் நன்மார்க்கும் துன்மார்க்கும் சுய நீதி அநீதி. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசுறதுனால அசுத்தாய் உலகம் ஃபுல்லா வந்துடும். இங்க ஒரு மனுஷன் சகேவி என்கிற ஒரு இயேசு எப்படிப்பட்ட ஒருவன் பார்க்கலாம். அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க, எல்லார்கிட்ட போய் இயேசு நிக்கல. ஆனா இவங்கிட்ட கரெக்டா வந்து நிக்கிறாரு. இவனுடைய வாஞ்சை, இவனுடைய தேடுதல். இயேசு எப்படிப்பட்டவரோ. இயேசு எப்படிப்பட்டவரு? இயேசு பிசாசு கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவன், தேவனுடைய குமாரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவன் உள்ளவர். பாவத்துக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் இயேசு. அவர் தேவி நீதி உயிர்த்து எல்லையற்ற ஐஸ்வர்யம். அவர்கிட்ட எல்லாம் நன்மையான காரியம் தான் இருக்குது. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தமா கொடுக்கிறார். அவர் மாறவே மாட்டார். அவர் வந்து நின்னார்னா அசுத்தாய் போயிடும். பசுத்தாய் தேவதூர்களை வந்து உனக்கு காப்பாற்றுதல் உண்டாயிடும். அதை எப்படிப்பட்டு நினைச்சுக்கிறான் பாருவன். நல்ல வேலையா இல்லையா? ஆமா, பிசாசு எப்படிப்பட்டவனு நினைச்சு என்னத்தை கண்ண நீ? பிசாசு திருடுறது கொள்றதுக்கு ஆகிது வேறு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிமூணப்படும் வந்தேன். அதனால அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ கண்ணு, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஒரு மனுஷனுக்கு குத்து கண்ணு அதான் மூலமா பார்த்துட்டான். நன்மை தீமையை தேவதற்கு கண்ணு கூடாய் போச்சு. அது ஒரு சாபம். ஏசு அவனுக்கு ஜீவ கண்ணு கொடுக்கிறாரு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ கண் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அவனுக்கு கண்ணு பூத்துக்குது. அவனை ஜீவனுக்குள்ள கொண்டு வராரு. உடனே ஜீவ கண். ஒருத்தனுக்கு செவிட்டுக்காது, ஆதாம் மூலமா செவிட்டுக்காது. ஒருத்தனுக்கு ஆற்று, லங்ஸ், கிட்னி, உடம்பெல்லாம் வியாதி. ஏன்னா பிசாசு வந்து 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 உடம்பெல்லாம் வியாதி, சாபம். சில பேர் டிப்ரெஷனு, மனநிலை, பைத்தியம், மனநல ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டலுக்கு பாரு. சிலருக்கு போய் லேகோட் பிசாசு பிடிச்சவன், மனநலம் பாதிக்கப்பட்டவன். அப்போ இயேசுவின் மனதை தியானிக்கணும். அவருடைய மனது அகோபி அன்பு, மன்னிக்கிற அன்பு, இறக்கம் காட்டுகிற அன்பு, தேவி நீதித்து உயிர்த்தல், சபிக்குள் ஆசிர்வதிக்கிற மனசு, பகைகளுக்கு நன்மை செய்கிற மனசு.
இப்ப இயேசுவின் மனது தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா, இந்த பிசாசின் மனது, இந்த டிப்ரெஷன், மனநோய், சிதறடிக்கும் பசுத்தாவி, இயேசுவின் மனது வந்துடும். அதான் இயேசுவின் மனதை தியானியுங்கள். இயேசு மனது எப்படிப்பட்டது? ஜீவனையே குத்துது ஜனங்களுக்கு, பாவிகளுக்கு, அக்கிரமங்களுக்கு, உலகத்தா இருக்கு. அப்படிப்பட்ட மனசு. இயேசு மனதுருகினாராம். அப்போ இயேசுடைய மனது வந்தாதே மனதில் இருக்கிற பிசாசெல்லாம் ஒரு மன ஆரோக்கியமே வந்துடும். என் செய்தி கேட்டீங்கன்னாவே நீங்க மன ஆரோக்கியம், நைட்ல நிம்மதியா தூங்குவீங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் 100% ஜீவ மார்க்கத்தை தான் பேசுறேன். அப்போ ஜீவ சரீரம், தேவன் தனக்கு சரீரம் உள்ள பசுத்தாவி வந்து அசைவாடும். சரீரத்தை ஈரிங்க. ஜீவ கண்ணு, பசுத்தாவி அசைவாடு. ஜீவ காது, தேவன் தனக்கு நன்மை தீமை காது, தேவன் தனக்கு தான் காது, செவிட்டு காது வந்தது. கண்ணு கெட்டு போகுது. அப்புறம் ஆற்று, லங்ஸ், கிட்னி, உடம்பெல்லாம் அசுத்தாவி அசைவாடி உடம்பெல்லாம் போய் சிஎம் போய் பாரு. நன்மை தீமை கனி வந்துட்டான். அதே தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு எப்படி பட்டணும்னு எங்க போனாலும், பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, எங்க பார்த்தாலும் பிசாசு இதே கேட்குது, அதே திங்க் பண்றது, அதே பேசுறது. அசுத்தாவியா பிச்சுக்குது மனுஷனை. ஒரு மனுஷனை 2000 அசுத்தாவி பிச்சுச்சான் பாரு, லேகோட் பிசாசு. அவனை இயேசு சந்தித்தார். ஆமா, இவன் சகேலி வாலிட்ட இவனே இயேசு எப்படிப்பட்டவரோன்னு வகை தேடி வாஞ்சியா இருக்கிறான். அங்க இயேசு போயிட்டாரு, கட்சியில கீழே பார்த்து அவன் வீட்டுக்கு கூட்டு போறாரு. அவன் வீட்டுக்கே ரச்சு கொடுக்குறாரு. அங்க லேகோட் பிசாசு பிச்சுவா 2000 பிசாசு பிச்சுக்குது. தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு எப்படிப்பட்டு பார்த்து பிசாசா வந்துச்சு அவங்கிட்ட. நன்மை தீமை எப்படிப்பட்டதுன்னு சிந்தனை. ஒரு பிசாசு, 2 பிசாசு, 100 பிசாசு வந்து குடும்பத்துக்கே பாரம், சபைக்கு, சமுதாயத்துக்கே பாரமா இருப்பாங்க. அதுதான் பிசாசு காரியத்தை திங்க் பண்ணக்கூடாது. சில பேர் கவலைனாக்கா கவலைப்படாத அவங்களால இருக்க முடியாது. 10 கப்பல் கவுந்த மாதிரி சோகமா இருப்பாங்க. அவங்க குடும்பத்துல அசுத்தாய் பிச்சுங்களா இருப்பாங்க, குடும்பத்துக்கே பாரமா இருப்பாங்க. அப்ப கவலை, என் பிரச்சனை பார்த்தா கவலைப்படாம இருக்க முடியாது. ஆனா என் பிரச்சனைக்கு பரிகாரம் தான் இயேசு. அவர் தேவி நீதி தூய்த்தது. தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்துப்பாரு. நீ கவலைப்படுற அந்த எனர்ஜிய கிறிஸ்துவின் ஜீவ சொல்ற இயேசு சாப்பிட தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தியானம் பண்ணிப்பாரு. உடனே நீ கவலைப்படுற காரியத்துல பசுத்தாய் தேவத்துக்கு வந்து ஒரு அற்புதமே செஞ்சுடுவாங்க. அதை செய்து விட்டுட்டு, எனக்கு என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, என் எதிர்காலம் இப்படி ஆகி போச்சு, எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, சத்தமேடு போற மாதிரியா இன்னும் 2 மணி நேரம் மோசமா போடும். எல்லாரும் யார் கைவிட்டாலும் கிறிஸ்து இருக்கிறாரு. எனக்கு பிதாவாய் இயேசுவை தந்தொழி இவ்வளவாய் எனக்கு அன்பு கூறுறார். இயேசுக்கு சரியா அவருக்கு வெளியே வானத்தில் பரலோகமே இருக்குது. அதை கைவிட்டவங்க, என்னை சபிச்சவங்க, என்னை விட்டு போய் எல்லாருக்கும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு சொல்லிட்டே இருந்து பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பாக்குறீங்க. பசுத்தாய் தேவதூரெல்லாம் வந்துருவாங்க. கட்சியில எல்லாருக்கும் முன்னாடி உன்னை உயர்த்தியே தீர்வார். சிலுவையில் இயேசு கத்தாங்க என்ன இருந்துச்சு? இயேசு எல்லாம் கைவிட்டாங்க தெரியுமா உனக்கு? சிலுவையில எல்லாரும் வச்சு விற்பச்சினா இருந்தாரு. முழு உலகத்துக்கு ஜெய்வ சொல்ல தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்துக்கிட்டே இருந்தாரு. பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர்த்தல் குத்தார, தேவதூதம் வந்து கல்ல பட்டினானா இல்லையா? இன்னைக்கு உலகமே இயேசு பின்னாடி உலகமே இயேசு பின்னாடி போய்க்குது போ. அந்த மாதிரி இயேசு மாதிரி இருங்க. ஆமா, இயேசு நன்மை தீமை காரியத்தை சிலுவையில பேசல. ஆமா, இமை போய்தான் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து அதோடு கூட ஜீவ வார்த்தை பேசி பசுத்தாய் வர வச்சுட்டாரு. 3ஆம் நாள் வந்து சாவுக்கு செத்த சரி உயிரோடு தேவதூதனை வர வச்சு கல்ல பட்டிட்டு பிசாசு பரலோகத்து அவரே அப்படிதாங்க இருந்தாரு சிலுவையில. நம்மள மாறி நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரத்தை ஏத்துக்கிட்டு தரித்திரத்தையே நினைச்சிட்டு இல்ல. சேஷங்கள் எல்லாம் விட்டு ஓட்டாங்க. கட்சியில பிதாவாகி தேவனையே போய் கைவிட்டார். பிதா மேல கோபம், அவங்க ரோமருக்கு பகை, கசப்பு, நன்மத்தையும் வார்த்தையே பேச மாட்டாரு பாரு. அவருக்கு தெரியும் அது பேசினா பிசாசா வருவா, பிரச்சனைக்கு முடிவு வராது. இன்னைக்கு வரைக்கும் பாதாளத்தை தான் இருந்திருப்பாரு. ஜீவ வார்த்தையே பேசுறாரு. கைவிட்ட பிதாவையும் பிடிக்கலாவித்து ஜீவ சரி ஜீவனத்தை ஈட்டியால் குத்துறவனுக்கு ரோமருக்கு ஆதாம் முழு உலகத்து வேதத்தை தியானிக்கும். கத்துடைய வேதத்தில் தான் தியானமாக்கிறார். கத்துடைய வேதம் என்னது? இரவும் பகலும் அந்த 6 மணி நேரம் ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. தேவி நீதி தூய்த்தல் தான் பேசுறாரு. அங்க சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறாரு. அங்க பகைக்கிறாங்க, அங்க சத்துருக்களா இருக்கிறாங்க. ரோமர்கள் யூதர் ஆதாம் முழு உலகத்தை சாப பாவம் மன்னத்தை பாதாள் வந்து வீதர் மேல அவர் இயேசு தான் ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. பிதாவையே மணிகையில் ஆபியுக்தி ஜீவனை விட்ட ஜீவன வார்த்தை ஈட்டாள் அதே ஜீவ சார் ஜீவரத்தம் ஆதாம் பேசிட்டே இருக்கிறார். மரணமே தான் உயிர் தெரியும் ஜீவன் தான். கட்சியில் பாதாளம் போற அங்கேயும் ஜீவ வார்த்தை தான். தேவன் தனக்கு உலக பாதாளமே கைக்கிச்சவரே. பசுத்தாவியே வந்துட்டாரு. பசுத்தாவியா வந்து பாதாளத்துவே அவர் ஆவியை கூட்டு சரீரத்துல உயிரோடு இருந்து தேவதூதர்கள்லாம் அவர் கல்லெல்லாம் பட்டிட்டு பிசாசி தள்ளி நசிக்கிட்டாருங்க. ஏந்து போந்தெல்லாம் 3ஆம் நாள் எல்லாமே வந்துச்சுங்க அவருக்கு. அதனால்தான் சொல்றது, கவலைப்படுறது, சோர்ந்து போறது, கெடுத்து பேசுறது
இதெல்லாம் நன்மை தீமை காரியங்கள். இயேசு ஏற்றுட்டு ஞானத்தான திருவந்து போட்டு புரோஜனம் கிடையாது. உலகத்தான விட மோசமா பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சண்டை, சுய நீதி, அநீதி காட்டியிருந்தாங்க. சபையா பேர் விசுவாசி, ஊழியக்காரு, அந்த ஊழிக்கார் செல்ல, இந்த ஊழிக்கார் செல்ல, இது சரியில்லை, அது சரியில்லை, நன்மை தீமையிலே இருந்தாங்க. பிசாசம் தரிசனமாமா. சபைக்கு போய் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஒரு அங்குல முன்னேற்றம் இல்லை. ஒரே அசுத்தாவியாகுது. நியாயபரமான மனநிலையில கடிந்து சபிக்கிறதுக்கு சபை அது அந்த பிசாசு தான் தரிசனமாகும். சபைக்கு போய் கூட நாத்திகமான கரெக்டா போயிருது. திருவந்தார எல்லாம் சரி. ஆனா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தியா? அதான் இல்லை. அவன் எங்கேயாவது ஒரு ஊருக்கு 2 பேர், தெருக்கு 2 பேர், கஷ்டம், உன் வீட்டாரு, மாமியாரு, மாமனார், நாத்தனார், இவங்கெல்லாம் பிரச்சனையான ஆட்கள். இவங்க மேலாம் வெறுப்பு கஷ்டமாக்குறது. உன்னை அசுத்தாய் வந்தது. பிசாசு எப்படிப்பட்டணும்னு பார்த்தாவே போதும், வந்துடுவான் பிசாசு. பிசாசு வந்தா சும்மா வர மாட்டான். அவன் சருக்கெல்லாம் வியாதி வரும்போது தரித்திரம், அவமானம், வெக்கம், எந்த என்ன நடக்குது வந்து திறது, கொள்றது, இதுதாவே இருக்கும். அதுதான் கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பகைக்கிறது, சபிக்கிறது, நிந்திக்கிறதெல்லாம் விட்டுட்டு இயேசு போல கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, ஏச்சு ரொம்ப மோசம் விளைகிறங்க. இயேசு சாப்பிட்டு ஆனா நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஜீவசரம் ஜீவனத்தான் கொடுக்குறாரு. பிதாவாகி தேவனுக்கு ஜீவன் ஜீவன்ட்டாரு. பிதா பிதா பிதான்ட்டாரு. நானே வழி ஜீவசரம் ஜீவனத்தான். ஆதாம் ஜீவசர் இயேசு சாப்பிட குத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. தேவதூர் பசுத்தாவியான இயேசுவோடு இருந்தாங்க. அந்த ஜீவசர ஜீவரத்தை உங்க கையில் குத்துட்டாருங்க சிலுவையில. அதை தேடுங்க. அது எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. ராத்திரி பகலும் 2026 தேவதூதர் பசுத்தார் நிச்சயமா வராங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நன்மை தேம கனிய பாவத்தின் சம்பளம் வருது. தேவன் தனக்கு கொடுத்து கொடுத்து இல்லையா? பிறந்த நாள்ல இருந்து என்னத்தை கண்ட? ஓடுன, ஓய்ச்ச, சம்பாதிச்ச, எல்லாம் பண்ண. சில பேர் ஞானமா இருந்து சில பேர் சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஆனா நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? வானத்துக்கு மனுஷர் இயேசு நாமல் வேறொரு நாவல். சரி, அந்த கேட்டகரி பாரு. ஒரு சில பேர் அது கூட சம்பாதிக்கல. பலவிதமான நஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், பலவிதமான சோதனைகள்ல சிக்கி பலவிதமான. அதனால இயேசு எப்படிப்பட்டவரோ அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கு. அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு ஒழித்ததில் இருக்குது. மெனக்கெட்டு பாவத்தையும் மன்னத்தை தேவன் தன கொளுத்து கொடுக்கறத விட்டுட்டு மெனக்கெட்டு தேவ நீதி தூய்த்த தேவன் தன கொளுத்து கொடுத்து பாருங்க. பசு தாய் தேவதூர் அட்ரஸ் கேட்டு வந்தே தீர்வார்கள். வேதம் உள்ள அதுக்கு சாட்சி. ஆபிரகாமை தேடி தேவதூர் வந்தாங்க. ஈசாக்கை தேடி தேவதூர் வந்தாங்க. யாக்கோப்பை தேடி தேவதூதர்கள் வந்தாங்க. அவங்களும் பழைய ஏற்பாடு ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோட்டிய தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தாங்க. கர்த்தர் தரிசனம் ஆனாரு. மோசே கர்த்தர் தரிசனம் ஆகுறாரு. நிறைய வசனங்க இது எடுக்க நேரம் இல்லை நமக்கு. நீங்களாம் எடுத்து பாருங்க. தரிசனமானார் போட்டு பாருங்க கண்காடத்துல. கர்த்தர் தரிசனமானார் ஆபிரகாமுக்கு. ஏன்? அவன் நம்மள மாதிரி ஆதாம் வழியா பிறந்தவன் தான். ஒரு பைதட்டோட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்க கர்த்தர் தரிசனமாவார். ஆபிரகாமை சகல காலத்துல ஆஸ்வதிக்கிறாரு. 100வது வயசுல 90வது சிறியல் வழிபாடு நின்றப்ப கூட புள்ள பருகுது. சீமானாய் இருந்தான் சகல காலத்துல. அப்போ வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறார். அப்போ லூக்கா 19:3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவியே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். இது அப்படியே நைட்டில் வச்சு பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தர்ற நீங்க. பிசாசு எப்படிப்பட்டவனோ, ஐயோ மரண பயம், எதிர்கால பயம், பகை, கசப்பு, வைராகியம், நன்மை தேமை எப்படிப்பட்டதோன்னு பாக்குறேன்னு வச்சுக்க. சீக்கிரமா இறங்குவான் பிசாசு. இறங்குவான், நான் அவங்க வீட்டுக்கு வரணும்னுவான். வந்து என்ன பண்ணுவான்? திருடுவான், கொள்ளுவான். ஆகிப்போம். இது அப்படியே நைட்டில் நடக்குது. அன்பானே, பாவத்தையும் மரணத்தையும் வெறுத்து தள்ளுங்க. தேவி நீதி துழித்தல. இயேசு உழித்தெழு ஜோனமா இருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. உங்க வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கும். அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கை ஆச்சரியமா. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பேர்த்திருக்கான் பவுல் சொல்றான். அதுக்குள்ள பிசாசு மகனான் தான் சவுலு. கிறிஸ்தவர்கள் எல்லாம் துன்பப்பட்டு அடிச்சு நொறுக்கி கொலை பண்ணிக்கிற அந்த சவுலு இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானத்தான் ஏத்தது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பேர்.
அந்த இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே பசுத்தாவியானோட பெரிய எழுப்பில் கொண்டு வர்றாரு பவுல் மூலமா. கொரிந்தியர், தெசலோனி, கலாத்தியர், ரோமாவர் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரான். தேவன் தனக்கு உலகத்தை அசுத்தாவி பசுத்தாவியருக்கு சபைகளை சாபிக்கிறான். அந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ள வாங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. எல்லாம் ஆதாம் மூலமா பிறக்கும் போது ஆதாம் படியாதான் நன்மை தீமை பிள்ளைகளை பேசிட்டு நல்லா காசு கொடுத்து பணம் கொடுத்து எல்லாத்தையும் படிக்க வச்சு கட்சியில நன்மை தீமையில வாங்கிச்சுனாக்கா அதை தேவன் தனக்கு கொடுத்த பிசாசுகள் திருடவும் கொள்ளும் ஐக்குதான வாழ்க்கை ஆயிடும். கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. அது எப்படி கொண்டு வருது? கிறிஸ்துக்குள்ள நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ விருச்சத்துக்கு நீ நன்மை தீமையில பொறுத்துக்குது. அதுல பாவத்தின் அது ஜீவ தேவி நீதி தூக்கிட்டு உங்க பிள்ளை பேச்சு தேவன் தனக்கு ஆதம் முடித்து ஒரு ஜபம் பண்ணுங்க. அசுத்தாய் போய் பசுத்தாய் தரிசனம் ஹீலிங் ஆயிடும். சொல்ல அந்த பிள்ளை ரசிக்கப்பட்டுரும். ஏசு அப்படிதான், எங்க போனாலும் எல்லாம் ஆதாம் மூலமா பிறந்துக்கிறாங்க. எல்லாம் பிசாசு வல்லைகள் அகப்பட்டுக்கிறாங்க. இவர் போற நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாரு. உடனே அசுத்தாவை தோத்துறாரு, பசுத்தாவை தரிசனம் ஆகுது. அப்புறம் ரசிக்கப்படுறாங்க. ரசிக்கப்பட்டு நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என் வார்த்தை நிலைத்திருந்தார். நிலைத்திரு ஜீவிச்சக்கல்ல திருப்பி நன்மை தீமைக்கு போனாக்கா திருப்பி பிசாசு தான் தரிசனம் ஆவான். நன்மையும் தீமையும் சுய நீதி அநீதியம். ஆமா, எந்த நேரத்தில் திருடுவான், எந்த நேரத்தில் கொள்ளுவான், எந்த நேரத்தில் அழிப்பான், எந்த நேரம் சொல்றான் என்ன மனுஷன், எந்த நேரத்தில் சாவுறான், 5 சாவு 60 சாவுன்றான். அப்போ நீடித்தாய் சொல்ல வாக்கு தத்துனா நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன்றார். அதுக்கு உழித்திலும் ஜீவனுக்குள்ள வந்த நீ பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு அப்பாற்பட்டதான் இயேசு. அவர் உழித்திலும் ஜீவனமா இருக்கிறார். அதை தேவன் தனக்கு ஆதாம் மூடு வளர்த்து கொடுத்தா மரண லேசில சந்திக்காதுங்க. பசுத்தாய் தேவதூதர் வரும்போது பாதுகாத்துக் கொள்வாங்க. எத்தனையோ ஆபத்து விபத்து நாசம் மோசங்கள் தேவதூதர் பரிசுத்தாவியால் பணிவிடை செய்கிற ஆவிகள் ஆபத்துக்கு விபத்துக்கு நாசம் மோசத்துக்கு பொல்லாத மனிதர்களுக்கு வியாதிகளுக்கு எல்லாத்தையும் தப்பி வைத்து நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தி ஆக்கி நல்ல திருப்தி அடைந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு எல்லாம் திருப்தியா தான் நீ போவ. நிறைய பேர் அப்பாய்ச்சிலே செத்துறாங்க அறகுறையாவே. அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்காது. அது ஆதாமுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துக்குள்ள நீடித்த நாட்கள். சங்கீதம் 91 நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன்றார். அதுக்கெல்லாம் வரணும்னா நீ உடித்திலும் ஜீவனையும் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அதே தியானமா இருக்கணும். நான் உடித்திலும் ஜீவனுக்குள்ள வந்துக்கிறேன், அது தேவனுக்கு செலுத்துறேன், குடும்பத்தை முழு உலகத்துக்கு செலுத்துறேன். மரணத்தின் ஆவி லேஸ்ல சந்திக்காது. அப்புறம் கிறிஸ்துக்குள்ள ஐஸ்வர்யங்குது, ஆதாமுக்குள்ள தரித்திரங்குது. அந்த தரித்திரத்தையே பேசிக்குது. காசு இல்ல, பணம் அசுத்தாவிதான் வந்து தரிசனமாகுது. அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் எல்லாம் இப்படி இருக்கிறேன், எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, இப்படியே பேச இல்லாதே போயிட்டு பாருங்க. அப்போ இயேசுக்கு சொல்லி எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. அந்த எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்க ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய வாசலை தட்டுங்க. தாவீது இந்த ஏழை கூப்பிட கத்தவனை எல்லா இடுக்கங்களுக்கு நீங்களாக்கி ரசித்தார். தாவீது ஆடு மேய்க்கிற ராஜாவா மாதிரி நல்ல ஐஸ்வர்யவானும் நல்ல முதிர் வயதிலும் மகிமையும் கனமும் இந்த உலகத்தை விட்டு போனானா பல்லவத்து. ஆடு மேய்க்கிறான், அதுவும் கொஞ்சம் ஆடு மேய்ச்சி ஏழைன்னு சொல்றான். அவனுக்கு டண்டு கடுக்கல பொண்ணு வெள்ளியும் ஆஸ்தி ஐஸ்வர்யம் பழைய ஏற்பாடுல. அவன் சொல்றான், கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாய்ந்திருக்க, என் நாவல் நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்கும். தாவீது போகிற இடங்கள் எல்லாம் கத்தர் அவனோடு இருந்தார். பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சாலமோன் கத்துடைய சைல வெங்கல் 1000 சர்வாங்க தகன பலியில் செலுத்தி பலியிட்டான். அன்று அதுல கத்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, இங்க சகேவுக்கு இயேசு கெட்ட போய் தரிசனமாகிறார். வாப்பா சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டுக்கு வரணும். இங்க சாலமோன் பாருங்க 2 நாளாகத்துல வெங்கல பலி 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தணும் தேவன் தனக்கு உலகத்து. அன்று ராத்திர கத்த சாலமோனுக்கு தரிசனமாகி அங்க வந்தார் பாரு சாலமோன் வீட்டுல. அவனுக்கு தரிசனம், நீ விரும்புகிறதை கேளுனாரு. அவன் ஞானத்தை கேட்டான். கட்சி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்குறன்னு சொல்லிட்டு பெரிய ஐஸ்வர்யம் மாத்திட்டாரு. போட்டுக்கிறேன் பைபிள்ல 1000 சர்வாங்க தகன குற்றனை அதான் ஏச ஜீவ பலி, ஏசா குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தரித்திர நிவாரண பலி, பாதாள நிவாரண பலி. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துக. கர்த்தர் தரிசனமாவார், பரிசுத்த ஆவியானவர் தரிசனமாவார். அவ ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்.
இதோடு கூட பிடிக்கிறேன். இந்த செய்தியில இன்னொரு பெரிய சத்தியம் இருக்குது, அதை இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்ப நம்மள நோக்கம் என்னன்னா 2026 இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசுக்கு சாப்பிட பரலோகமே இருக்குதுங்க. அந்த தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுத்தா இயேசு எப்படிப்பட்டவரோ, ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது, சமாதானம், நித்திய இதே பரிசுத்தாய் தேவதூதர் வந்து உன் வாழ்க்கையில தரிசனமாகி வெற்றியை ஜெயித்து ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இதை விட்டுட்டீனாக்கா ஜீவ வச்சிருக்க இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளம் நன்மை தீமை அறியத்தக்க கனி எப்படிப்பட்டது, அங்கே நான் நினைச்சு இங்கே நான் நினைச்சு ஒரே பிரச்சனை, அங்க சாபம், இங்க பிரச்சனை, இங்க போராட்டம், ஒண்ணு வாழ்க்கையில ஒரே சண்டை சாடி சுயி ஏதோ ஒண்ணு அசுத்தாவி நினைக்க 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 அசுத்தாவி தான் வந்து தசமாகுது. வாழ்க்கையில வெற்றி ஜெயம் இல்லை. அதனால இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுங்கள். இயேசு சீக்கிரமா இறங்குவா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அவன் அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவியை நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறார் என்று முறுமுறுத்தார்கள். ஆமா, எல்லாம் பிறக்கும் போது பாவிதான். ஆமா, பிசாசு எப்படிப்பட்டவனோன்னு பார்க்க வகை தேடி இப்ப இயேசு எப்படிப்பட்டவனோன்னு பார்க்க வகை தேடுறான். அப்படியே 100 பிசாசு மகனா இந்த மாதிரி தேவடைய பிள்ளையா மாறிட்டான். ஜெய்கர் பிசாசு என்ன பண்ணா 100 பிசாசா வர வச்சுன்னு குடும்பத்துக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு பாரமா இருந்தா இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்த்து தெக்கப்போலி என்ற நாட்டில் போய் பிரசித்த பண்றான். கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் அறிவி. அந்த மாதிரி ஒரு செய்தி போட்டுக்கிற மாதிரி 2 செய்தி, இதுக்கு முன்ன 2 செய்தி. கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் அறிவிச்சு ஊழியக்காரன் ஆகிட்டார். அந்த மாதிரி சகையும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொல்ல ஒரு முக்கியமான ஒரு வசனம் சொல்றாரு 19 எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாமின் குமாரனாயிட்டான். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அதனால இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுங்க. அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100 ஜீவ மார்க்கத்தை போய் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரனாகிய இயேசு வந்திருக்கிறார். ஆமா, ஏதோ ஒண்ணு தேடுங்க. எப்படிப்பட்டவனு, பிசாசு எப்படிப்பட்டவன், பிரச்சனை எப்படிப்பட்டது, வியாதி எப்படிப்பட்டது, கடன் தொல்லை எப்படிப்பட்டது, பகை எப்படிப்பட்டது, இந்த அழிவுநாசமே போச்சு. அம்மா வயிற்றுல பிறந்தவனுக்கு கெட்ட காரியம் தான் எப்படிப்பட்டது திங்க் பண்றான். ராத்திரி பார்க்கலாம். கவலைன்னா என்னங்க, ஏதோ ஒரு கெட்ட காரியம். ஆமா, மாறாதுங்க. ஏசு அதனாலதான் கவலைப்படாத. அது பிசாசு எப்படிப்பட்டவனு பாக்குது, பயப்படுறது, சோர்ந்து போகுது. அதுக்கு பதிலா ஜீவ ரத்தம் எந்த பாவத்தையும் மன்னிக்கும். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவி நீதி தூய்த்ததல், தேவன் தனக்குழுத்து சகல பாவனைக்கு சுத்திகரித்து பசுத்தாய் தேவதூர்கள் உன்னை காப்பாற்றி விட்டுருவாங்க. நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் நீங்களும் என் வார்த்தை நிலைத்திரு, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நீடித்த ஆயுசம், மகிமையும் ஐஸ்வர்யம், மகிமும் கனவும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். தேவதூதர்களெல்லாம் சூழ்ந்துவாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமா உண்டாகும். அதனால சோர்ந்து போறது, பயப்படுறது, கவலைப்படுறது இதெல்லாம் படிப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிவேன். அவர் துதிய பூது வாயில இருக்கான். துதி, தோத்திரம், ஆராயனை, ஜபம் எல்லாம் கிறிஸ்து கத்த காரிகள். அந்த ஜீவன கத்துக்காரன் தேவி நீதி துதி இயேசுக்கு சொல்லப்பட்ட வாக்கு எல்லையிட்ட ஐஸ்வர்யம், பாவத்துக்கு பரிகாரம், தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம், உயிர் தெளிவு, தரித்திரத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம், பாதாள பரலோக ராஜ்யம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், தேவன்பு, தேவி நீதி, தேவ இறக்கம், இயேசுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், பிதா குமார் பசுத்தாளிக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்த போறேன். இடைவிடாம வெளிப்படுத்த போறேன். எக்காலத்து வெளிப்படுத்த போறேன். சபைக்குள் ஆஸ்வதிக்க போறேன். பகைக்குள் நன்மை செய்ய போறேன். சத்துக்களை சரியாக துன்பப்பட்டு ஜபம் பண்ண போறேன். கிறிஸ்து கொடுக்க போறேன். A to Z ஆக மத்தில இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க 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 அசுத்தாயோட பசுத்தாய் எங்க விடுதலை, கான்பிடன்ஸ், தைரியம் உண்டாகும். வர வர விருத்தி உண்டாகும். தேவதூதர்கள்லாம் வருவாங்க. இருக்கிற மாதிரி இருக்காது. சரீரத்துல ஈடுங்கி சமாதானம், சந்தோஷம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கந்தன் இலை உதிராத ஒரு மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல,
இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். ஆமா, அவரை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுக்க போறேன். ஆமா, இயேசு சுலாமன்ற வாக்குத்த சரீர ரத்தத்துக்கு இயேசு வானத்தில் பரலோகமே கிதாவுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற இயேசு சரி பிதாவுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுக்க போறேன். அன்று ராத்திரில கர்த்தர் சாலோமோனுக்கு தரிசனமானார், ஆபிரகாமுக்கு தரிசனமானார், ஈசாக்குக்கு தரிசனமானாரு, பவுலுக்கு தரிசனமானாரு, பிசாசா தரிசனமாகி இருக்கிறாரு. ஒரே பிரச்சனை, போராட்டம், வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், எந்த மரணம், கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம் இப்படியே தரிசனமாகி இருக்கிறாரு. வர விருத்தி ஈசாக்கு வர விருத்தி ஐஸ்வர்யம் மகோபரியவனானான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம், ஈசாக்கு ஆசீர்வாதமா இருந்தான். பவுலு தலான ஜன்னல் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணான். இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாம் முழு விழுத்து கொடுக்க, அசுத்தாய் பசுத்தாய் வேற தேவத்துக்குள்ள பணிவிடை செய்ய இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு ஒப்புடுக்கிறங்க தான். உலகம் முழுவதும் 816 கோடி பேருக்கும் இயேசு சிச்சிவன் பரிவு ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழுது கோடாகோடிய கட்டளைகளுக்கு தான் அசுத்தாய்களாம் துரத்தி பசுத்தாய் பூமி எங்க கிராமத்தோறும் பட்டணம் தோறும் தேசங்கள் தோறும் கட்டவித்து இருக்கிறங்க தான். அலையலையாய் பசுத்தாய் தரிசனமாகும்படி உலகம் முழுவதும் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க எங்க சபை குளோபல் சர்ச்சு, எங்க சபைக்கு வானம் குரங்கு பூமி பாதப்படி எல்லா ஆதாம் மூலமா வந்து நன்மத்தையுமே தேவன் தனக்கு கொடுத்து உலகம் உள்ள பிசாசு ராஜ்யம், பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடப்பெல்லாம் பாருங்க. எங்க பார்த்தாலும் சாபம், பாவம், மரணத்தை, நோவாக்காத்தினது அப்படியெல்லாம் அதை விட மோசமான இருக்குது. சோதம் சாபங்களும், கொலைகளும், வெறிகளும், வியாதிகளும், வறுமை, ஆபத்து, விபத்து, நாசம், கொள்ளை நோய்களுமா இருக்குது. எங்க பார்த்தாலும் பிசாசு தரிசனமான ஆதாமின் சிந்தை, மரணத்துக்கு கிறிஸ்து சிந்தைய ஜீவன சமாதானம், அந்த இயேசு சரி ரத்தத்தை, அந்த தேவ நீதி வித்தல முழு உலகத்துக்கு, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆசியாகணும், முழு உலகம், இந்திய தேசம், சோழர், வடார்கடை, தமிழ் முழு உலகத்துக்கு அவன் இலக்கத்துக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்குமார் ஆதாம் முழுவதும் கத்தருக்கு கோடா கோடிய அசுத்தாவில சத்தி பசுத்தாய் தேவதுடைய மக்களுக்கு கத்த தரிசனமாக தா பசுத்தாய் எங்களுக்கு விடுதலை உண்டாக்குற தாய் அவரே திராட்சை செடி நீங்கள் கூடிய ஒருவனில் வார்த்தையில் மிகுந்த கனிகள் கொடுப்பாண்ட வேதவசப்படி இந்த வருடம் முழுது கத்தாவே வாய்நாளெல்லாம் நித்தியமா இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குற கத்தா பிசாசுகளை துரத்துகிறதா இயேசு எங்கு சுற்றி இந்த பிசாசின் பல்லைகள் ஆக்கப்படி யாரும் வெளியிலாக்கினா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவனையே கொடுக்க அந்த தேவனி தேவன் தனக்குள்ள அசுத்தத்து பசுத்தா இருக்கு. இனி பாவம் செய்யாது. நானே திராட்சை நீங்கள் கொடிகள் ஒருவனில் வாழ்ந்து நிலைத்திருங்கள் சொன்ன வசனப்படி இயேசு கிறிஸ்துவை நிலைத்திருக்கும்படி இயேசு சாமண்ட வாக்குத்தத்துல தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுத்து பசுத்தாய் தேவதோர் வாய்நாளெல்லாம் தரிசனமாகும்படி வெற்றி ஜெயித்து ஆஸ்வாத ஐசு நித்திய பரலோகராஜ் இந்த பூமியில் பலன் பெற்றுக்கொள்ளும்படி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஒப்புடுக்கிற கதா ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லாரும் ஜெபத்தில் இருக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்களையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகளுக்கு பேஸ்புக்ல போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எம்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினத்தோடு கூட வெளியேற்பட்ட செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்குபடி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. எங்க போனாலும் ஆதாம்குள்ள பிறந்த ஜனங்க பாவத்தை மனித தேவன் தனக்கு பிசாசா அசுத்தாவியா தரிசனமா இத்தனை கொள்ள தைரியமா இருக்குது. திருடமும் கொள்வாய் வேறு நானவைகளுக்கு ஜீவன் பரிமாணப்பட வந்தேன்னு சொல்லிக்கிறார். ஜீவ மார்க்கத்தை கத்துனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும். உங்க நண்பர்கள் ஒரு பிள்ளைகளும் அந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்க. பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிற மீடியா மிஸ்டரியா இருங்க. கத்து உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வா. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கத்து உங்களை கொண்டு 2026 வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில் பெரிய எழுப்பதை கொண்டு வருவார். என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் என் செய்தியை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய எழுப்பதை கொண்டு வருவார். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்களானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலம் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளேஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இன்னும் ஏராளம் செய்திகள் 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்க. எந்த ஒரு செய்தி கேட்டால் மட்டும் போதாது. தினத்தோடு வெளியேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. ஏராளம் செய்தி 1000க்கும் மேலான செய்திகளை நான் போட்டுக்கிறேன். இந்த செய்தியெல்லாம் கேட்க உன் வாழ்க்கையில கான்பிடன்ஸும் தைரியம் நம்பிக்கை வரும். உலகத்தை தைரியமா எதிர்கொள்ளலாம். பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, பாதத்தை பசுத்தாவி கொண்டு தேவத்துடன் வெற்றி வாழ்க்கை வாழலாம். ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.